வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எ பேட்ச் ஆஃப் லேண்ட் போயத்தோட சம்மரி கொடுத்துருக்கேன். வாங்க சம்மரியை பார்க்கலாம். ஸோ சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய பாரதியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அவர் 11th டிசம்பர் 1882 பிறந்திருக்காரு. 11th செப்டம்பர் 1921 இறந்திருக்காரு. அவரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஃபேமஸான தமிழ் போயட். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு விடுதலைக்காகவும் பாடுபட்டவர் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். அண்ட் அவரை நம்ம எல்லாருமே எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு கூப்பிடுவோம். அவரோட ஃபேமஸான பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த போயமில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எ பேட்ச் ஆஃப் லேண்ட் மகாகவி சுப்பிரமணிய பாரதி எழுதியிருக்காரு. இது ரொம்ப படிக்கும்போது தமிழ், அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் படிக்கிறத விட தமிழில் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு போயமு. இந்த போயமில் பார்த்தீங்கன்னா பாரதி என்ன சொல்கிறாருன்னா, பராசக்தி கிட்ட அவருக்கான சின்ன சின்ன விருப்பங்கள், அவரோட விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லி அவர் பராசக்தி கிட்ட கேட்குறாரு. அது என்னென்னலாம் கேட்குறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காணி நிலம் வேண்டும், ஒரு சின்ன நிலம் வேண்டும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் நிலம் மட்டும் வேணாம், அந்த நிலத்தில் அவருக்கு அந்த நிலத்தில் சுற்றி என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் பார்த்தீங்கன்னா, எ பேட்ச் ஆஃப் லேண்ட் ஐ வாண்ட் பராசக்தி, கிவ் மீ எ பேட்ச் ஆஃப் லேண்ட். ஸோ அந்த லேண்டில் ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா லேண்ட் சின்னதாக இருந்தாலும் அவருக்கு அந்த சின்ன லேண்டே போதுமா, அந்த மாதிரி தான் இந்த போயமில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடுகளில் இருக்கிற பில்லர்ஸ் தூண்கள் எப்படி இருக்கணும்னா அழகாக டெக்கரேட் பண்ணி, அழகான பெயிண்டிங்ஸால் டெக்கரேட் பண்ணி பேட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒவ்வொரு லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா பராசக்தி, காணி நிலம், ஒவ்வொரு இடத்துலையுமே பராசக்தின்னு அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி அட்ரஸ் பண்ணி எனக்கு இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்க, இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு காணி நிலம் கேட்டார், அடுத்தது அதில் வீடு கேட்டார், அந்த வீடுகளில் இருக்கிற தூண்கள் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும்னு கேட்டார். இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கனி வேணுமா அந்த வீட்டில். அந்த மாதிரி பால்கனி என்ன இருக்கணுமா, ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி இருக்கணுமா. எல்லா விஷயஸுமே ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு இருக்கதால அவர் கேட்குற அந்த போயமை படிக்கும்போது, தமிழில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரீடர்ஸ் எல்லாருமே விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு காணி நிலம், அந்த காணி நிலத்தில் அழகான ஒரு வீடு, அந்த வீடுகளில் இருக்கிற தூண்கள் அழகான டெக்கரேட் பண்ணியிருக்கும், அதுக்கப்புறம் அந்த சின்ன அழகான வீட்டில் ஒரு அழகான பால்கனி இருக்கும், அதை அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம் ட்ரீ வேணும் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு பின்பக்கமாக. அந்த பாம் ட்ரீ கொஞ்ச நாள் கழித்து நல்லா ஹைட்டாக வளருமா. அந்த ட்ரீ வளர்ந்ததுக்கப்புறமா அது எது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவர் பின்னாடி, அதாவது வீட்டுக்கு பின்னாடி பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும். எப்போவுமே அந்த காலத்தில் வீட்டோட பின்பக்கம் தான் கிணறு வைப்பாங்க. அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே அந்த மரம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாம் ட்ரீ மட்டும் எனக்கு போதாது, எனக்கு 10-12 தென்னை மரங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரங்களை அதாவது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மூன் லைட்டோட ரேஸ், அதாவது அந்த மூன் லைட் இருக்கு இல்லையா, அந்த நைட் டைமில் நிலாவோட அந்த அழகான வெளிச்சம் வீட்டில் படணும், அதை நான் வீட்டிலேருந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ரேடியன்ஸ், அந்த வெளிச்சத்தை எதோட கம்பேர் பண்ணுறாரு தமிழில் பார்த்தீங்களா, முத்துச்சுடர் அப்படின்ற அந்த சுடர் முத்து மாதிரி இருக்குமா, அதோட கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால எனக்கு காணி நிலம் வேணும், வீடு வேணும், வீடில் பால்கனி இருக்கணும், வீடில் வீடில் தூண்கள் இருக்கணும், அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும், வீட்டின் பின்புறம் ஒரு கிணறு இருக்கணும், கிணற்று பக்கத்தில் ஒரு பனை மரம் இருக்கணும், பனை மரம் மட்டும் இல்லாமல் தென்னை மரங்கள் இருக்கணும், தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நிலாவோட வெளிச்சம் தங்கள் வீட்டில் படணும், தன் மேலேயும் படணும்னு சொல்கிறவர். அதோடு நிறுத்தாமல் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த பேர்டோட சத்தம், அந்த அழகான இசைக்கிற மாதிரியான அந்த பேர்டோட சத்தத்தை தான் ரசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இன்னொரு விஷயம் அவரோடது. ஸோ அந்த மாதிரி ரசித்து கேட்கும்போது தன் மேலே காற்று, தென்றல் காற்று அழகாக அவரை டச் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு.
அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் தனியாக கேட்கணும், தனியாக ரசிக்கணும்னு கிடையாது. என்னோட சோல்மேட் மேபி இவரோட ஒய்ஃபோடு இருந்து அதை நான் ரசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரசித்து சந்தோஷமாக இருந்து கேட்கும்போது நான் வந்து கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா, முதல் 2 ஸ்டான்ஸால் ஒவ்வொரு தடவையும் கடவுளை வந்து பராசக்தி பராசக்தின்னு வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஆனால் தேர்ட் ஸ்டான்ஸால் பராசக்தியை என்ன சொல்லி அட்ரஸ் பண்ணியிருப்பார் தெரியுமா? அம்மா அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது தமிழில் படிச்சுட்டு நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது அது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேஷனில் அந்த அம்மான்ற வார்த்தையை வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பாதுகாக்கணும். என்னோட இந்த சின்ன அழகான வீடு, என்னோட ஃபேமிலி, என்னோட வீட்டில் சுற்றி இருக்கிற மரங்கள், அப்புறம் அந்த அழகான இயற்கை எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி அம்மா கிட்ட அவர் வந்து கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் அதாவது என்னோட போயமை வச்சு தான் இந்த உலகத்தை நான் வந்து என்ன பண்ணணும், கான்கோர் பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, தங்களோட பவரை வச்சு தங்களோட அதிகாரத்தை வச்சு ஒரு நாட்டையும் பிடிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டும் பாரதியார் அப்படின்னும் போது அவரோட கவிதைகள் தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இதுவே இன்டைரக்டாக அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த போயம் வந்து கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய தீம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன பர்சனலாக தீம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு போயம். ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கான ஆசைகளை அவர் எழுதியிருக்காரு. அதாவது ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றது நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ, பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுறதோ, பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறதோ கிடையாது. அழகான வீடு, அந்த வீடில் வந்து இயற்கை சுற்றி இருக்கணும், அந்த இயற்கையோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அப்புறம் வந்து நம்மளோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றத இந்த போயமில் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து சம்மரியாக வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் நிறைய வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து நான் இமேஜஸ் எடுத்ததுக்கான வெப்சைட். அவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு போயம் போட்டுட்டேன். செகண்ட் இயர்ஸ்க்கோ இல்லை ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான அடுத்த போயம் வந்து கண்டிப்பாக போடுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும், அதாவது வேறு போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் சம்மரி வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.